இதை சுதன் செய்யும் சமந்தா, எம்மா, ஜான், ட்ரெடினா, தீஸ்பியான்ட்ரே ஒரு சௌரக்குருவர் உதவுகிறார்கள் சுத்தம் செய்வதிலும் கூட. தேவையற்ற குப்பைகள், உடைந்த மரச்சாமான்கள் மற்றும் உயிருள்ள உயிரினங்கள் இல்லாமல் அறை மிகவும் நன்றாக தோன்றத் தொடங்கியது. ஆனால் அடுத்தது என்ன? அப்போ நம்முடைய எதிர்கால அறைக்காக எல்லாவற்றையும் ஆர்டர் செய்ய வேண்டும். எல்லா கட்டுமான பொருட்களும் கருவிகளும் வாங்குவது. ஓ, இதோ குரியர் வந்து விட்டார். வணக்கம், பெட்டியை இங்கே கொண்டு வாருங்கள். நன்றி. பை பை. பெண்களே, அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அற்புதமான ஸ்க்ரூ டிரைவர்கள் உங்களிடம் இருக்கின்றன. இப்போது பெண்கள் தங்களுக்கு சிறந்த அறையை கட்டுவார்கள். எவ்வளவு பலகைகள் மற்றும் கருவிகள்! நீங்கள் அவற்றை பயன்படுத்த எப்படி என்று நிச்சயமாக தெரிகிறதா? ஒவ்வொரு அறையையும் சேர்த்து பின்னர் அவற்றை இணைக்க வேண்டும். நீங்க பண்றீங்க பயிற்சி பிஸியாக இருக்கும்போது அது ரொம்ப இறுதி முடிவை பார்க்க விரும்புகிறேன். என்ன அது தயாரா? வாவ், அடுத்தது என்ன? பின்னர் சுவர்களை வண்ணம் பூசுவது. ஒவ்வொருவரும் தங்களுக்கு மிகவும் பிடித்த நிறத்தை எடுக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அரை நிறம் இருப்பது மிகவும் அருமை. எல்லோரும் மிகவும் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள், அது நிச்சயம். ஆனால் என் இளஞ்சிவப்பு அறைதான் சிறந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கிறது? நான் ஒரு புதிய புத்தகம் படித்தேன். உடனே அறையை அழகான ஏதாவது கொண்டு அலங்கரிக்க வேண்டும் என்று ஊக்கமடைந்தேன். இந்த நட்சத்திர மாலா அதற்கு நிச்சயமாக பொருந்தும். ஓ, மிகவும் அழகாக இருக்கிறது. என்ன இன்னும் என் பெட்டியில் இருக்கிறது? உடனே பாட விரும்புறேன். என்னை டர்சி எப்படி இருந்தது? என்ன? ஐயோ, கீழே உள்ள அயலவர் முழுமையாக பைத்தியம் பிடித்து விட்டார். நீங்க அங்கே என்ன செய்கிறீர்கள்? ஓ, அருமை. நான் அறையை எதனால் அலங்கரிப்பேன்? சரி, நாம் இப்போது அதை கண்டுபிடிப்போம். நீல் பாபிட்ஸ் அருமையாக இருக்கும். சாப்பாடுல ஒரு பாப் இட் புவவைங்க மாசு அழகான் வாழ்க்கை. இப்படி இதை ஊதணும். என் குளத்தை பாருங்க, இது ரொம்ப அருமை. ஓ, எனக்கு சில பந்துகள் இருக்கின்றன. அற்புதம். நீல பலூன்கள் என் அறையை நிரப்ப ஆஃப். ஜான், வாவ், அவளுக்கு அங்கே ஒரு குளம் இருக்கிறது. நானும் என் அறையை அலங்கரிக்க வேண்டும். என்னிடம் என்ன இருக்கிறது? இறகுகளின் மாலா. இது எனக்கு பொருந்துகிறது. எவ்வளவு அழகாக மினுங்குகிறது. இளஞ்சிவப்பு கம்பளம் கடலுக்கு சென்ற இளஞ்சிவப்பு பிளமிங்கோ மீதம் உள்ளது. நாற்காலி. வாவ், சில மென்மையான பொம்மைகள் எப்பொழுதும் கூடுதலாக இருக்காது. என்னிடம் இருக்கிறது. என்ன, நீங்கள் எல்லா பெண்களும் உங்கள் அறைகளை அலங்கரித்து விட்டீர்களா? உண்மையிலேயே ஏன் நான் இங்கே மிகவும் மோசமாக இருக்கிறேன்? இப்போது நான் பச்சை புல்வெளியை அமைத்து பச்சை கைகளனை மற்றும் சில மென்மையான பொம்மைகளை வைக்கிறேன். ஆம். ஏய், இன்னும் எதுவும் தயாராகவில்லை. வாவ், இப்போது நல்லதாக இருக்கிறது. உங்கள் நான் என் சிறிய கிளியை ரியோ என்று பெயரிட்டேன். என கொண்டு வந்தேன். அவன் சோப்பு குமிழ்களை விரும்புகிறான். உனக்கும் பிடிக்கிறதா இல்லையா? ஒரு செல்லப்பிராணி உள்ளது. அது ஒரு சிறிய கினிபெக். அது ரெபெக்கா. அவள் ரொம்ப அழகாக இருக்கிறாள். உலகிலேயே ரொம்ப ஃபேஷனபிள் கினிபெக். உன்னை குளிப்பாட்டுவோம். வாங்க, ரொம்ப அழகா இருக்கு. சரி ஏமா, நீங்க நிச்சயமாக எங்களை அதிர்ச்சி அடைய வைத்தீர்கள். உங்க செல்லம் எல்லாரையும் பயமுறுத்திய மாதிரி தெரிகிறது. ஓ, குளிர்ச்சி. என்ன அர்த்தம்? பீட் மிகவும் அழகாக இருக்கிறான். நான் அவனை கயிற்றில் நடக்கிறேன். அவனுக்கு ஒரு குளிர் தொப்பி இருக்கிறது. இல்லை. ஓ, தொப்பியில் மிகவும் அழகாகவும் குறைவாக பயமுறுத்துவதாகவும் தெரிகிறது. நாம் தொடர்கிறோமா? ஓ, யார் வந்தார்கள்? டினா, இவர்கள் உன் விருந்தினர்களா? ஓ, அது மெக்டொனால்ட்ஸ் டெலிவரி நண்பர். அவர்கள் உங்களுக்கு சுவையான ஏதாவது கொண்டு வந்தார்களா? நீங்கள் உங்கள் ருசியான உணவை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன்.
எதுவும் சிறப்பு இல்ல. நான் ஆப்பிள் பை வாங்கினேனா, ஆனால் எனக்கு சேரி பை வேண்டும். சமந்தா, இதோ உனக்கு. இது என் பிடித்த பழக்க. பார்ப்போம். ஓ, மீண்டும் தவறு. இது எனக்கு சரியாக பொருந்துகிறது. ஆனால் எனக்கும் பசிக்கிறது. இன்னும் என்ன, ஒரு சீஸ் பர்கர். இது உண்மையிலேயே எம்மாவுக்கா? என்னை பற்றி என்ன? சாஸ் அதுதானா? அது பூண்டு சேர்த்து. ஐயோ, ஓ மனிதா, டினா கவலைப்படாதே. ஆனால் நீ எல்லா பெண்களையும் ஊட்டினாய். அவர்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாகவும் பசிக்காமல் இருக்கிறார்கள். நன்றி. சாப்பிடுங்கள் பெண்களே. சாஸை அனுபவிக்க டினா. என்ன? என் சார்ஜர் வேலை செய்யவில்லை. இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, எனக்கு பிளே ஸ்டேஷன் இருக்கிறது. அஃப் அஃப், அழகானது. பச்சை ஒன்று. இப்போது விளையாடுவோம். ஹே, வா டினா, நீ என்னோட வருவாயா? மிகவும் சரி. நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, வாருங்கள். ஓ, போகலாம் பெண்களே. ஓ மனிதா, ஓ நான் உங்களுடன் வரலாமா? ஹே ஜேன், என்ன என்ன அவர்களை விளையாடுவதை காணுங்கள். சரி. ஓ, அது குளிர். ஹே, ஒரு நிமிடம் வாங்க, நாங்களும் உங்களுடன் விளையாடலாமா? இல்ல. ஓ சரி. உண்மையில் எனக்கு மைனிகர் உணர்வு கண்ணாடிகள் இருக்கின்றன. அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன. ஜேன், மற்றொரு கோலத்திற்கு போகலாம். என்ன, உங்களுக்கு இந்த யோசனை எப்படி இருக்கிறது? நன்றாக. வாவ், சீக்கிரம் விளையாட போகலாம். சரி. ஈஹா. ஓ மனிதா, ஓ அது ரொம்ப குளிர். அவங்க என்ன செய்யறாங்க? இது மெய்னிகர் யதார்த்தமா? ஓ சமந்தா, அத பாரு. எம்மா, நீ விளையாடி பாடுகிறாய் மிகவும் அழகாக. மிகவும் குளிர். ஓ மனிதா. ஒலிகள் வேறுபடுகின்றன. நான் உங்களுக்கு இப்போது காட்டுகிறேன். ஸ்பீக்கர்கள் மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து. இப்போது நாம் கொண்டாடலாம். போகலாம். ஏன் இவ்வளவு சத்தம்? நிரூபிக்க எப்படி அப்படின்ற எனக்கு தெரியும். இப்ப நாங்க ரயன்ஸையும் முழுமையா மாற்றுவோம். நீங்க ஹார்ட் ராக் வாசிக்கலாம். ஏமா, ஒரு உண்மையான ராக்கர். அவள் இங்குதான் ஒளி மிகவும் குளிராக இருக்கிறது. அனைவரும் அவளிடம் ஓடுங்கள். ஏ எல்லோரும் நடனம் ஆடுகிறார்கள். என் பார்ட்டி பற்றி என்ன? கோல். சரி சரி. இப்போது உலகின் மிக சுவையான கேக் தயாரிக்க போகிறோம். என் பிடித்த பச்சை நிறத்தை சேர்ப்போம். சுவையான கிரீம். இன்னொரு கேக் எடுக்கு. பார், இப்போது இன்னும் சில நிறமூட்டிகள். ஓ மனிதா, ஓ இது முடிந்ததா? நமக்கு புதிதாக ஒன்றை பெற வேண்டும். ஓ எனக்கு தெரியும். சமந்தா அங்கே என்ன செய்கிறாள்? வாவ், ஒரு கேக். Joey, de bank op een brunsker. Ze bezwenker in den krijgen en ze op een ertele poesel. Crayon, Korean. இந்த நிறத்தை பாருங்கள். மேலே கொஞ்சம் கிரீம் சேர்க்கிறேன். சரியானது. எனக்கு கிடைச்சிட்டுச்சு. என்ன, அவங்க கேக் பண்றாங்களா? நானும் என்னால ஏதாவது பண்ண விரும்புறேன். இப்பதான் நாங்க ஒரு நீல கேக்க வண்ணம் மற்றும் சுவையான கிரீம் உதவியோட பண்ண போறோம். சிறப்பு. முன்பை விட மிகவும் நன்றாக தெரிகிறது. ஓ சரி. எம்மா, நீ கேக் முடிக்க விரும்புகிறாயா? என்ன மீதம் உள்ளது? எனக்கு பிரஞ்சல் நேரம். இப்ப ஐஸ்கிரீம் அதை சமமாக்குவோம். யாரிடமும் சொல்லாதீர்கள். மறைந்து கொண்டிருக்கிறேன். நான் புதிய பச்சை நிறம் கொண்டு வந்தேன். என்ன இல்லாமல் கேக் முடித்து விட்டீர்களா? ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, இது அழகாக இருக்கிறது. பெண்கள் உங்களை கிண்டல் செய்ய முடிவு செய்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த ஸ்டில் ஒரு கேக் செய்தனர். இது பிரகாசமாகவும் சுவையாகவும் இருக்கிறது. உண்மையிலேயே உண்மையில் நம்ம தேநீர் குடிக்கலாமா? அருமை. இவரா ஏற்கனவே குவளைகளை தயாரித்து விட்டனர். நம் பிரகாசமான கேக்குடன் சேர்ந்து தேநீர் குடிப்போம். அருமை. நான் ஒரு பர்கர் வேண்டும் என்று முடிவு செய்தேன். தயவு செய்து அதை தயாரிக்கவும். நான் அதை எளிதாக கையாள முடியும். ஓ சரி சரி. நன்றாக. எனக்கு பட்டி செய்ய சற்று நறுக்கிய மாமிசம் தேவை. மிகவும் சுவையானதை எடுத்து வறுக்கலாம். பார்பி, இந்த பண்கள் முழு உடலையும் கெடுக்கும். நான் ஆப்பிள் பர்கர் செய்வேன்.
ஓ சரி, ஜேன் இதை விரும்புகிறாள், எனவே நான் இன்னும் சில பொருட்களை சேர்க்க போகிறேன். சரி, சில ஊறுகாய். அது என்ன? ஐயோ, அருவருப்பு. நானும் ஒன்றை முயற்சி செய்யலாமா? சரி, அது ஒரு குளிர்ந்த வெள்ளரிக்காயும் சவையா இருக்குது. நான் எப்பொழுதும் இதை சாப்பிட விரும்புகிறேன். இனி நான் வெறும் ஊறுகாய் மட்டுமே சாப்பிடுவேன். இதை பற்றி ஏன் யாரும் எனக்கு சொல்லவில்லை? இது அற்புதமாக இருக்கிறது. கவும் சரி. ஓ சரி, இப்போது அவற்றை பற்களில் வைக்க போகிறோம். மேலும் சுவையான தக்காளி, சில வெங்காயம், சில சீஸ் மற்றும் சாஸ் தேவை. மயோனைஸ் இங்கே நிச்சயமாக வேலை செய்யும். சரி, உன்னால் என்ன? எனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து சமையலுக்கு போகிறேன். அன்னாசி பழம், ஸ்ட்ராபெரி மற்றும் கிவி வெட்டுவோம். நிச்சயமாக சில ஆரஞ்சும். பாவம், ஆரோக்கியமான பழம்பர்கரை சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு உங்க உடலுக்கு எதுவும் ஆகாது. பாருங்க, இந்திக்கு அபலாத இருக்கேன். ஏன் உன்னால் என்ன? குழம்பல். ஓ இல்ல இல்ல. ஓ சரி சரி, ஏன் சமைக்க வேண்டும்? நான் ஒரு ஆண், அது எனக்காக இல்லை. நான் ஒரு பர்கரை ஆர்டர் செய்யலாம். ஹாய் நண்பர்களே, ஹாய் பார்பி. ஓ ஆம், அது பெரியது. ஜேன் இனி ஒருபோதும் பசிக்க மாட்டாள் என்று நினைக்கிறேன். சரி. வாவ் வாவ், அது மிகவும் கூலு. அது என்ன? அதை முயற்சிப்போம். ஆஹா பாட்டி, இது ருசியாக இருக்கிறது. அது என்ன? என் பிடித்த பழத்துடன் ஒரு பழ பர்கர் போல தெரிகிறது. அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன, ஆனால் நான் உண்மையில் விரும்பியது அது அல்ல. இப்போது பெரிய பர்கர் நேரம். உன்னை சுவைத்தால் எப்படி இருக்கும்? ஓ, இது மிகவும் பெரியதும் சுவையானதும். சரி, நான் உன்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். ஓ ஓ குட்டி, நன்றி. இப்போது எனக்கு ஒரு மில்க் ஷேக் தயார் செய்யுங்கள், தயவு செய்து. சரி. ஓ சரி, ஆம், நான் அதை செய்ய முடியும். வாவ், அது எனக்கான உணவு. நான் எங்கு தொடங்க போகிறேன் என்று எனக்கு தெரியும். எனது விருப்பமான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எனக்கு தேவைப்படும். அதை பிளெண்டரில் போட்டு சில ஸ்ட்ராபெரிகள், சில பால் சேர்க்கிறேன். வாவ், அதை ஊற்ற முடியுமா? பால் எப்படி இருக்கும் என்று நான் பார்த்ததில்லை. ஓ, இதையெல்லாம் கலக்குவோம். இது விரைவில் தயாராகிவிடும். இப்போதான் உங்களுக்கு என் கையொப்பம் போட்ட ஆண்களின் மில்க் ஷேக் கேட்ட போகிறேன். நாங்கள் சில கண்ணாடிகளை அணிந்து எங்கள் பிடித்த கருவிகளை எடுக்கிறோம் மற்றும் ஓரியோ உன்னை முழுமையாக நொறுக்க வேண்டும். ஓ என்ன, நான் அதை எப்படி செய்தேன் என்று நீ பார்த்தாயா? ஆம், இப்போது சில சாக்லேட் ஐஸ்கிரீம் பிளெண்டரில் கொஞ்சம் பால். இது மிகவும் வெள்ளையாக இருக்கிறது. ஆஹா, நாம் இதை ஆன் செய்யலாம். இது வேலை செய்யவில்லையா? ஓ ஓ சரி, என்ன இல்லாமல் நீ என்ன செய்வாய்? அது உன்னை ஆச்சரியப்படுத்துகிறதா? நான் ஒரு ஸ்மூத்தி செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நான் ஒரு பரங்கிக்காய் கொண்டு தொடங்குகிறேன். மேல் பகுதியை வெட்டி அதை மிக்சியில போடுகிறேன். இப்போது அது அற்புதமாக இருக்கிறது. எனக்கு ஒரு வாழைப்பழம் வேண்டும். நான் அதை தோல் உரித்து அங்கே வைக்கிறேன் மற்றும் என் வாயில் வைக்கிறேன். சரி, ஓஹோ, ஒன்னு போதுமானது. கொஞ்சம் ஆரஞ்சு. அது என்ன? ஓ என் கண்கள். ஓ ஓ கென், உன் கண்ணீர் துடைக்க ஒரு திசு இருக்கிறது. நன்றி பாட்டி, உனக்கு வரவேற்பு. அழகே, இப்போது நான் எங்கே இருந்தேன்? ஆரஞ்சு ஜூஸ். ஓ, இதையெல்லாம் கலக்குவோம். அருமை. என் ஸ்மூத்தி நிச்சயமாக தயார். அதை அழகான கண்ணாடியில் ஊற்றி மேலே சில விப்ட் கிரீம். இது மேகங்களைப் போல மென்மையாக உள்ளது. ஆஹா, மேலும் சில சாக்லேட். எனக்கு திரவ சாக்லேட் மிகவும் பிடிக்கும். நுனியை வெட்டுவோம், பின்னர் அலங்கரிக்க தொடங்கலாம். அது அழகாக இருக்கிறது. சிறிய டோனட்டுகளை நினைவூட்டும் இளஞ்சிவப்பு வளையங்களை மறந்தே போனேன். இதோ ஒரு உண்மையான டோனட். கொஞ்சம் பருத்தி மிட்டாய் மற்றும் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரா. நான் ஏற்கனவே என் குளிர்ந்த சாக்லேட் ஷேக்கை ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். முடிந்தது. என் ஸ்மூத்தியும் தயார். அதை ஒரு கண்ணாடி குவளையில் ஊற்றுகிறேன். மற்றும் ஜேன், வாருங்கள். நான் சிறந்ததை தேர்வு செய்வேன். இது சுவாரஸ்யமாக தெரிகிறது மற்றும் சுவைக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. மோசமாக இல்லை. அது என்ன? ஐயோ, ஏன் இது இவ்வளவு புளிப்பு? நான் புளிப்பு ஷேக் கேட்கல. இதுவே நல்லதா இருக்கும். பார்க்கலாம். ஓ,
ஏன் பிடிச்ச டோனட். வாவ், ருசியானது. இந்த ஸ்மூத்தி நிச்சயமா கப் கேக். அது ஒரு சுலபமான விஷயம். எனக்கும் அது பிடிக்கும். எனக்கு உண்மையில தெரியாது. நான் இதுவரை இல்லாத சிறந்த கப் கேக்குகளை செய்ய போகிறேன். முதலில் ஒரு முட்டையுடன் தொடங்க வேண்டும். அது உண்மையில் எளிது. சரி, இன்னும் என்ன? ஹே, சரி, பார்க்கலாம். இப்போது நாங்கள் இதையெல்லாம் கலக்கப் போகிறோம். இது கடினமா? கென், உன் முகத்தில் மாவு இருக்கிறது. நான் என் மாவை தயாரிக்கிறேன். இது இளஞ்சிவப்பு. சரியானது. இதை முழுவதும் இதயங்களின் மீது ஊற்றுகிறேன். இப்போது அதை அடுப்புக்கு அனுப்புகிறேன். ஓ, சரி. என் கப் கேக்குகள் பாரம்பரியமானவை. ஓ, அது என்ன பொருள்? சாக்லேட் தூள் வடிவில்? அவள் பயங்கரமாக இருந்தாள். ஓ, என் கடவுளே. சரி, இப்போது அதை அச்சுகளில் வைக்கிறோம். அதை சுடுவதற்கு அனுப்புவோம். என் இளஞ்சிவப்பு கப் கேக்குகள் தயாராக உள்ளன. மீதமுள்ளது அலங்கரிக்க வேண்டும். அதற்கு எனக்கு சில கிரீம் தேவை. சில மினுமினுக்கும் மின்னல்களை எடு. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. இது அற்புதமாக உள்ளது. ஓ, என் கப் கேக்குகள் நல்ல வாசனை வருகிறது. அவற்றை வீட்டுல தயாரித்த வெண்ணிலா பட்டர் கிரீம் கொண்டு அலங்கரிக்க நேரம். சில பேரிகளும் சரியானது. நான் எல்லாம் தயார். உன் கப் கேக்குகள். ஓ ஓ ஓ இல்லை, அந்த கண்ணாடி என்னை கவனச்சிதறச் செய்தது. இப்போது அதை சரி செய்ய போகிறோம். ஓ சரி. எல்லாமே மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது என்ன? அவை அருவருப்பாக இருக்கின்றன. அதை முயற்சிக்க விரும்பவில்லை. வா, இந்த பெர்ரி வகைகள் அருமையாக இருக்கின்றன. மேலும் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. அற்புதம். என்னை அடுத்ததாக என்ன காத்திருக்கிறது? வாவ், இவை மிகவும் அழகாக இருக்கின்றன. சுவையாக இருக்கின்றன. ஆனால் நான் சிறந்தவற்றை தேர்வு செய்ய வேண்டும். பார்ப்போம். இவையே பாட்டி. ஓ, இறுதியாக ஆம், பேபி ஜேன் தனது கனவு கேக்கை வரைய இருக்கிறார். ஆஹா, இது ஸ்ட்ராபெரி கொண்டு மிகவும் அழகாக உள்ளது. ஓ, இது என் முட்டை. ஆஃப் ஆஃப் கிட்டத்தட்ட ஆஃப். இது உடைந்து விட்டது. இது நல்லதல்ல. எனவே அதிகப்படியானதை நீக்குகிறோம் மற்றும் ஆஃப். முட்டை மிகவும் இழுக்கு. என்ன அசிங்கம். ஓ, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சீனி. ஒரு வாழ்க்கை இப்போது அனுபவம். சற்றே அதை இனிப்பை உபயோகிக்கவும். சேர்க்கலாம். பாட்டி பார்க்காமல் இருக்கையில் நான் இன்னும் சேர்க்கிறேன். போதும். இனி பார்க்க காத்திரு. ஏன் இது திறக்கவில்லை? சீக்கிரம் திறக்கவும். ஓ, ஷாக். பால் எங்கு வந்ததில் முழுவதும் பரவி உள்ளது. ஓ மை காட். வேறே போல்ஷ பால் இல்லை. ஓ இல்ல, அதுவே போதுமான அளவு. ஏன் அடிக்கடி நீர்த்து விட வேண்டும்? மாவு சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். ஓ, நான் முழுவதும் மாவில் மூழ்ந்திருக்கிறேன். அச்சா, நான் ஒரு கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. பாட்டி, கவலைப்படாதீர்கள். ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? அச்சம், உங்கள் கூச்சல்கள் எனக்கு எந்த வழியிலாவது உதவுகிறது. வந்துடுவோம் கேக் வாங்க. மா சேர்த்து கலக்குகிறோம். ஆனால் நான் உண்மையில் என்னுடைய கைகளால் கலக்க விரும்புகிறேன். அம்மா பெண்ணே, நீ எப்படி செய்ய வேண்டும் பாரு. ஆம் ஆம், உங்கள் தலைமைத்துக்கு எந்த அபத்தத்தையும் நிரப்பாதீர்கள். நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்த விரும்புகிறேன். வாவ், மாவு தயார். நாம் முயற்சி செய்ய வேண்டும். சரி, அலறியது. இப்போது சாக்லேட் மாவாக சேகரிக்க சிறிது கோகோவை சேர்க்கிறேன். தயார். அதனை ஒரு வட்ட வடிவில் ஊற்றுவோம். நான் ஒரு ருசியான கேக் போட்டு பார்க்கிறேன். அவனுக்கு கத்திருக்கலாம். ஆம், குளிர்ச்சியான பாட்டி. நான் ஓரியோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நிறுத்துங்கள். ஆம், கீழ்த்துண்டுக்கு நான் கூகிகளை பயன்படுத்தலாம். நான் ஓரியோ கேக் மற்றும் சில நிறமுள்ள மாவு வைத்திருப்பேன்.
எல்லாவற்றையும் குழப்பமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அதை பேக்கிங் செய்ய அனுப்புகிறேன். சரி, ஆர்வலர்கள் இறுதியாக தங்களது வேலை ஒழுங்குபடுத்திவிட்டனர். நான் எனது கேக்கில் வேலை செய்ய தொடங்குகின்றேன். நான் UKVE மாவுகளை தயாரித்து வைத்தேன். நான் அதை வானவில் நிறங்களால் பூசப் போகிறேன். ஆஹா, மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. பேபி ஜெயினுக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, ஹா ஹா. இப்போது எல்லாவற்றையும் வாய் சோட்டைகளில் ஊற்றுகிறோம். அதை ஓவன் வாய்க்களில் அனுப்புவோம். அருமை. எல்லாம் பொறுப்பாக இருக்கும். எனது கண்டிப்பான கட்டுப்பாட்டின் கீழ். ஓ, என் கேக் தயார். அதை வெளியே எடுக்கிறேன். ஆமா. Far to reach the strike. The trippy turtle. என்ன? இங்கே நாம செல்வோம். நமக்கு ஒரு வட்ட வடிவம் தேவை. இப்போ நீங்கள் சில மந்திரம் பார்க்கலாம். Spot per durider as to enter career. Pringles. அது மிச்சாக் மரபகுதியில இருக்க அழகான சிறுமி ராஜகுமாரி. அது உங்களுக்கு என்ன நினைக்க வைக்கிறது? சரி ஊட்டை. சரி. ஓ, நான் அதை வெளியே எடுக்க நேரமாகிவிட்டது. நானும் பப்பி தான் பயன்படுத்த போகிறேன். அது உண்மையில் திரவ மார்ஷ்மெல்லோ. ஓ, அது மிகவும் ருசியாக உள்ளது. நீங்கள் உங்கள் விரல்களை நக்குவீர்கள். எனது கேக் கண்டிப்பாக ஏதோ குறைவாக உள்ளது. ஓ, நிச்சயமாக பக்கங்களில் சில கிரீம் மற்றும் சில கிட்காட்ஸ். அரிசி சாக்கராகுனர் என்கிற பதிலில் மனுமிடமங்கையன். அது பொருத்தமாக உள்ளது. உங்களுக்கு என்ன, சமையல்காரர்? நான் எனது அற்புதமான வண்ண கேக்குகளை தயாரித்துள்ளேன். இப்போது எல்லாவற்றையும் எடுத்து முழு கேக்கை சேகரிக்க தொடங்குகிறேன். தயாரா? இப்போ நான் அதை அலங்கரிப்போம். முழு கேக்கும் அவற்றில் மூழ்க வேண்டும். அது மிகவும் ருசிகரமாக உள்ளது மற்றும் இயல்பாகவே. மேல் ஒரு வானவில், கொஞ்சம் வெப்பம் பிடித்த சர்க்கரை கிரீம். இதுவே எல்லாம். பிறந்த நாள் குழந்தை, நான் உன் விமர்சனத்தை எதிர்பார்க்கிறேன். ஆஹா, எல்லா கேக்குகளும் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றன. இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பாசமான இளவரசி. ஆனால் அது என்ன? இது ஒரு கேக் பொம்மை. என்ன ஒரு அழகான மற்றும் இணைப்பு என்ற ஆடையோ அருமையானது. நன்றி பாட்டி. ஓ, இது என்ன? அது என் சகோதரியிடமிருந்து வந்ததா? எங்கள் முழு முயற்சியையும் செய்தோம். இதை முயல்வோம். சரியா? அப்படியா? இதெல்லாம் எவ்வளவு அதிசயமா இருக்கிறது. கேக் கனவாக இருக்கிறது. செய்து பார்க்கலாம். என்ன சுவை! இது எந்த அளவில் அற்புதமானதாக உள்ளது. ஆனால் நான் வெற்றியை யாருக்கு கொடுக்கணும்? சரி, நான் சிந்த நில்கிறேன். ஓ, நான் என த்ரவ் விடுவேன். சப்வின். அதிசயம். என்ன, நிஜமா? எப்படி எதிர்பார்க்காதது? இப்போ குட்டி ஜேன் அவளோட ஜோய செஞ்சுட்டு வா. பாட்டி தூங்கிட்டா. இந்த முறை என்ன இருக்கு உண்டிட்டேன்? ஓ, இது ஒரு கேக். சரி, சமையல்காரர் தெளிவாக சாத்தியமா இருக்கிறார். விவியனும் கூட. பாட்டியும் தயாராக இருக்கிறார். இவர்கள் கடினமான போட்டியாளர்கள் மற்றும் கடினமான போட்டிகள். பாட்டி சாப்பாடு சமைக்கும் தரமாக ஷெப் மிஞ்சவா. நீங்கள் யாருக்கு ஆதரவு தருகிறீர்கள்? கருத்துக்களில் எழுதுங்கள். ஆஹா, உண்மையாகவே எல்லாம் மிகவும் விரைவாக நடக்கிறது. பாட்டி எந்த விதத்திலும் தனது வெற்றியை கையளிக்க விரும்பவில்லை. அவளோடுச்சு. நான் இதை ஓவியம் பொருத்துவேன். நான் நினைப்பென்றால் சிறந்த முறையில் செய்வேன். வாவ், நிலைமை சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. யார்தான் முதலில் முடித்துக் கொள்வார்கள்? அவர்கள் மாவை போட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் மீதம் இருக்கிறது. ஆஹா, நீங்கள் பேக்கேஜை போர்த்த போகிறீர்கள். யாராவது வாருங்கள், எங்களுக்கு உதவுங்கள். ஆஹா, விவியனுக்கு மாவு தேவைப்படுகிறதா? விவியன், நீங்களே ஒரு கேக் போல இருக்கிறீர்கள். பால் மற்றும் முட்டைகளை சேர்க்க வேண்டும். இதோ போச்சு. ஹே, நீங்கள் ஏற்கனவே பேக் செய்கிறீர்களா? சரி. ஓ, எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் நான் தயாரான கேக்குகளை பயன்படுத்துவது நல்லது. இப்போது நான் சில பருப்புகளை சேர்க்கிறேன். அக்கா ஜேன் பரங்கிக்காய் சிறந்த பசந்தவள். இதோ செய்முறை முடிந்தது.
நான் கொஞ்சம் கிராமில் சீரப்பும் சில நொறுக்கு ரொட்டிகளும் சேர்க்க போகிறேன். அதை கீழே வைக்கிறேன். மேலே சில முறுக்கு துண்டுகள், மேலும் சற்றே வெப்பதயிர். போலா, அது சரியானது. ஓ, என் பிஸ்கட் தயாராகிவிட்டது. என்னுடையது கூட. ஆம், நீங்கள் இருவரும் இதை செய்தீர்கள். அதனால் விரைவாக அதை வெளியே இழுக்கவும். பாட்டி ஏற்கனவே கேக் ஒன்றில் வட்டமாக வெட்டியுள்ளார். மேலும் ஜெஃப் ஏற்கனவே கப் சரி, கேக்கிற்கான எனது ஓரளவை கண்டறிந்து படங்களை விட்டார். செய்கிறேன். சிறிது கிரீம், எல்லாவற்றும் எனது சமையல் முறைக்கு ஏற்ப. பேபி ஜேன் எனது கப் கேக்கை பிடிக்கும். அதை ஒரு முறை பாருங்கள். நான் குளிர்பருப்பு மற்றும் சாக்லேட் சிப்ஸ் கூட சேர்த்துள்ளேன். எவ்வளவு சுவையாக மணக்கிறது. ஏற்கனவே நுரைகிறது. என் அன்னை இருக்கிறார். இதற்கு முயல்வோம். காரமெல் மற்றும் கூடைகள். வாவ், ருசிகரமாக இருக்கிறது. இங்கே என்ன காத்திருக்கிறது? இதை பாட்டி சமைத்ததாக தெரிகிறது. அது கண்டிப்பாக பாட்டிதான். இது ருசிகரமாக உள்ளது. இந்த ஒன்றை சமையலர் ஜெயடித்தவர். பார்ப்போம். வாவ், சீரானது. நான் எந்ததை தேர்வு செய்ய வேண்டும்? என் சகோதரியின் கேக் எனக்கு பிடித்தா? நான் ஜெயிச்சேனா?